அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கொஞ்சம் முடி முடிச்சு கொஞ்சம் முடிக்காத மண்டையா சீக்கிரமா ஆடுறே எராசாத்தி மூடுறே. ஆடாவ பெருச்சாளிப்பா. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள போட்டு ரகல பண்றிய. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநிலை தண்ணி வரலையா? இதுக்கு பிச்சை எடுக்கலாம். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? ஏன்டா கத்துற? அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. படிடா ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? ஸ்டமக்க பத்தியாடா? குத்துரா. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. இதெல்லாம் பார்த்துக்கிடுவா நான் யாருன்னு தெரியல. இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. ஒண்ணு குடிட்டாங்கய்யா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா.